வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தையை உள்ளதை உள்ளதன்படியே சிந்திக்கவும் கேட்கவும் நாங்கள் கைக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியே அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உம்முடைய ஆச்சரியமான கரங்கள் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய யோவானை பத்மு தீவிலே கொண்டு போய் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை காட்டுகிறதை நாம் இந்த வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். அவர் இந்த புஸ்தகத்தை முடிப்பதற்கு முன்பதாக இனி ஒரு சாபமும் இராது. தேவனுடைய சிங்காசனம் அங்கே இருக்கும் என்று ஒரு ஆசீர்வாதத்தோடு பரலோகத்தின் காட்சியை அவர் இங்கே சொல்லி கடைசியாக அவர் அந்த புஸ்தகத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சாபம் நீங்கி தேவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நிலைத்திருக்கிற இடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ஜீவ விருட்சத்தினுடைய ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மரம் ஒரு கனிதான் கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். மாதந்தோறும் வித்தியாசமான கனியை கொடுக்கிறார். 12 மாதங்கள் அந்த மரத்தில் இருந்து 12 விதமான கனிகளை அவர்கள் பறிக்கிறார்கள். ஜனவரி மாதம் கொடுத்த கனி பிப்ரவரி மாதம் அந்த மரத்திலே கிடைக்கிறதில்லை. எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான கனியை ஒரே மரத்தில் இருந்து அந்த பறித்து சாப்பிடுகிற அந்த விருட்சமாக அந்த ஜீவ விருட்சம் அங்கே இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்தபோது அவன் இழந்தது இந்த ஜீவ விருட்சத்தை தான் அவன் இழந்தான். தேவன் அதனுடைய வழியை அடைத்து போட்டார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியாமத்திலே அடைக்கப்பட்ட வழி வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கிற வேளையிலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசிலே இருக்கிற
ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நாம் மாதந்தோறும் கேட்டுக்கொண்டே நாம் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்கிற கனியை புசித்தவர்களாக சாபம் நீங்கி என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த கனியை புசிக்கிற ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழுவதற்கு எல்லாருக்கும் அதை தேவன் கொடுக்கிறதில்லை. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த கனியை தேவன் புசிக்க கொடுக்கிறார். நான் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையாக நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அடைபட்டு போன வழியை ஆண்டவர் திறந்து ஒரு புதிய வழியை தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் தயவு செய்து 17ஆம் வசனத்தை நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கு. ஒரு புதிய வழி எதற்காக என்று கேட்டால், ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரு புதிய ஜீவனான ஒரு வழியை ஆண்டவர் எனக்கு திறந்திருக்கிறார். ஒரு அடைபட்டு போன வழியை ஒரு இரத்தத்தினாலே என் ஆண்டவராய் இயேசு திறந்து நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஜீவ கனியை புசிப்பதற்கு ஏற்ற அந்த வழியை தேவன் நமக்கு திறந்து வைத்து, இனி சாபம் இல்லை, இனி சிங்காசனம் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய தனி வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்தின் நடுவிலே தம்முடைய சிங்காசனத்தை ஆண்டவர் ஸ்தாபித்து, இனி சாபமே இல்லை என்று சொல்லுகிற நிலையிலே முழுவதும் சாபகரமான வாழ்க்கையை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற வழி என்னவென்று கேட்டால், ஒரு ஜீவ விருட்சம் மாதந்தோறும் ஒரு புதிய கனியை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஒரு வழியை தேவன் இரத்தத்தினாலே திறந்து வைத்திருக்கிறார். அந்த வழியாக பிரவேசிக்கிறது யார், அதை புசிக்கிறது யார் என்று கேட்டால், ஜெயம் எடுத்தவர்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாக நாம் பெற்று மகிழுவதற்கு அல்ல, ஆண்டவர்
தேவன் நமக்கு ஒரு மேலான நிலைமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள், நீங்கள் தேடுங்கள். எனக்கு இந்த மாதத்திலே தேவ சமூகத்தில் இருந்தபோது நாம் தேவன் நமக்கு இந்த புதிய அனுபவங்களை எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய அனுபவங்களை, கடந்த மாதத்திலே நாம் இருக்கிறது போல அல்ல, இந்த மாதம் ஒரு புதிய கனியை நான் புசித்து சாபமற்ற ஒரு ஜெயகரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழுவதற்கு, ஆண்டவரே, கடந்த மாதம் நான் புசித்த கனி அல்ல. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறார் நாம் நிலைத்திருப்பதற்காக. ஆனால் தேவன் சாபத்தை நீக்கி தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறதற்கு தேவன் ஒவ்வொரு மாதமும் புதிய கனியை தருகிறார். அந்த கனி அவர்களுடைய சாபத்தை நீக்குகிறது, அவர்கள் நடுவிலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். நான் இதை யோசித்த பொழுது கர்த்தர் என்னை சில வசனங்களை தியானிக்கும்படியாக கட்டளையிட்டார். நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்தீர்களானால் ஒவ்வொரு மாதமும் சில காரியங்கள் நடந்ததை வாசிக்கலாம். பொதுவாக எழுதியிருக்கிறது, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே, 2ஆம் மாதம் இந்த தேதியிலே. தேவன் அதை ஏன் அந்த பர்பஸாக நான் பொதுவாக அதை வாசித்திருக்கிறேன். இந்த மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் மாதம் 1ஆம் தேதி, 3ஆம் மாதம், இப்படி ஒவ்வொரு மாதம் தேதியை குறிப்பிட்டு தேவன் காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை நான் வாசித்தேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை இந்த 7ஆம் மாதம் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய, நீங்கள் புசிக்க வேண்டிய ஒரு கனி, அல்லது 7ஆம் மாதத்திலே நீங்கள் அடைய வேண்டிய அனுபவங்கள், 7ஆம் மாதத்திலே உங்கள் சாபங்களை நீக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற அனுபவங்கள், கடந்த மாதத்தை போல் அல்லாதபடி இந்த 7வது மாதத்திலே நான் இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தனி வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய ஊழியத்திலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதையும், சாபம் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்க வேண்டுமானால் பரத்திலிருந்து வருகிற ஜீவ விருட்சத்தினுடைய மாதந்தோறும் புதிய கனியை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தர வேண்டும். நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த வேளையில் ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே ஒரு 4 புதிய அனுபவங்களை நம்முடைய சபைக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு ஜெபிக்கும்படியாய் மனதிலே தந்தார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அனுபவங்கள் நம்முடைய சபைக்கு தேவை. ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு வசனம் இந்த காரியங்கள் தேவை. என்னுடைய ஊழியத்திலே ஆண்டவரே இதை காண செய்யும் என்று ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே தந்தார். 7வது மாதத்திலே நடந்த 4 மிக முக்கியமான சம்பவங்களை கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரமாக எனக்கு தந்தார். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், தயவு செய்து 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்படியே
7ஆம் மாதம் முதல் தேதியில் 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த தண்ணீர் வாசல்ல வாசித்தான். ஜனங்கள் ரொம்ப கவனமாய் கேட்டார். இது சாதாரணமாக நாம் இதை வாசித்து விடுகிறோம். ஆனால் ஆவியானவருடைய உள்ளத்தில் அதை ஒரு பெரிய அழுத்தலாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. தேவன் தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை இந்த புஸ்தகத்திலே நமக்கு எழுதி தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த வேதத்தை வாசிக்கிற பாக்கியம், இந்த வேதத்தை கேட்கிற பாக்கியம். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் இல்லை. வேதம் இருந்தாலும் அதை வாசிக்கிற பழக்கமோ அதை கேட்கிற பழக்கமோ அவர்களுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த வேத வசனங்களை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தை அவர்கள் கவனமாக கேட்டார்கள். கவனமாய் கேட்டதனுடைய முடிவு என்னவென்று கேட்டீர்களானால், அவர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்ட பொழுது அழுதார்கள். ஒரு பெரிய ஒரு மன உடைவு அங்கே உண்டாயிற்று. இந்த ஜனங்களுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் எடுத்தீர்களானால், இவர்கள் பல வருஷம் பாபிலோனில் அடிமையாய் கிடந்தவர்கள். அவர்களுக்கு வேதம் இல்லை. அவர்கள் வேதத்தை கேட்டு அதிக காலங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் இப்பொழுது இந்த வேத வசனத்தை கேட்ட பொழுது அவர்கள் அழுதார்கள். இந்த ஜனங்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்களாக, தேவனால் மறக்கப்பட்டவர்களாக, தேவனால் அவர்கள் எதிரிகளால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் மக்களுக்கு இந்த நெகமியா செய்த ஒரு வேலை, வேத பாரகனாகிய எஸ்ராவை கூப்பிட்டு இந்த வேதத்தை வாசி என்று சொன்னார். இந்த வேதத்தை வாசித்த பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் அழுதார்கள். நெகமியா சொல்லுகிறான், இது பரிசுத்தமான நாள், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறதான் உங்களுடைய பலன். நான் இதை வாசித்த பொழுது யோசித்தேன், நாம் எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம், எத்தனையோ பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை கேட்டு அழுகிறவர்கள் எத்தனை பேர்? வசனம் எத்தனை பேருடைய உள்ளங்களை உடைத்திருக்கிறது? நான் சொல்லுவேன், அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாவது பெந்தெகோஸ்தே நாளிலே நின்று ஒரு சாதாரண பிரசங்கத்தை பண்ணினார். வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். வசனத்தை கேட்டவர்கள் யார் தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பதாக, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று இரத்தப்பழியை கேட்டு வாங்கினவர்கள். ஒரு ரோம அரசன், ஒரு ரோம அதிகாரி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு எனக்கு பங்கில்லை என்று சொல்லி கைகளை கழுவின போது, வேதத்தை அறிந்த மக்கள், வேதத்தை உடைய மக்கள், வேதத்தின் மகத்துவங்களை அறிந்த மக்கள் அவர்களாகவே கேட்டார்கள், இவன் இரத்தப்பழி எங்கள் மேலும்
எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி தங்கள் தலைகள் மேல் இரத்தப்பழியை குவித்து கொண்டவர். பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், கொலைகாரர்கள், சாபத்தை தலைமேல் வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்ட பொழுது, அவங்க இதுவரைக்கும் வசனம் கேட்டிருக்காங்க. யூத முறைப்படி அவர்களுடைய தேவாலயத்திலே வசனம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்பட்டது. ஆனால் முக்காடு போட்டவர்களாகவே அவர்கள் மன கடினமாக வேதத்தை கேட்டாலும் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு தங்கள் கடினமான வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த பொழுது இருதயங்கள் உடைக்கப்பட்டவர்களாய், இருதயங்கள் நொறுக்கப்பட்டவர்களாய், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறுகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு என்ன உண்டாச்சு என்று கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு வரைக்கும் இரத்த பழியை தலையிலே சுமந்தவர்கள், பிள்ளைகளுக்கு இரத்த பழிகளை அந்த குடும்பத்திலே வைத்திருந்தவர்கள், வேத வசனத்தை கதறி அழுத பொழுது அவருடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது, அன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய்? நான் சொல்லுவேன், இந்த வசனம் மாத்திரம் வாழ்க்கையில் வந்துராது இருக்குமானால் என் மேலும் நான் இரத்தப்பழியை வச்சிருந்திருப்பேன், என் பிள்ளைகள் மேலே இரத்தப்பழியை நான் வச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் இரத்தப்பழியை நீக்கினது என்ன என்று கேட்டால், இந்த சாபத்தை நீக்கினது என்று கேட்டால், அன்றைக்கு பேதுரு பேசின வசனங்கள் எல்லாமே சங்கீத புஸ்தகத்திலே உள்ளவைகள். அவைகள் அறிந்த வசனங்கள் தான். வேண்டுமானால் மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருந்தார்கள். யூத வழக்கத்தின்படி வசனங்களை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தார்கள். சங்கீதங்களை பாடலாக பாடி வைத்திருந்தார்கள். இவர்கள் அறியாத புதிய வசனத்தை பேதுரு அன்றைக்கு பேசவில்லை. கேட்ட வசனங்கள் தான், மனப்பாடம் பண்ணி வைத்திருந்த வசனங்கள் தான், அவர்கள் அறிந்த வசனங்கள் தான். ஆனால் அதே வசனம் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உடைவை கட்டளையிட்டது, ஒரு நொறுங்குதலை கட்டளையிட்டது. அந்த உடைவு தான் அவருடைய வாழ்க்கையினுடைய சாபத்தை நீக்கினது, இரத்த பழிகளை நீக்கினது. நான் நினைக்கிறேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஊற்றெடுக்க வேண்டுமானால், நம்முடைய வீடுகளில் நம்முடைய தலைகள் மேல் உள்ள சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் உருவாக வேண்டுமானால் ஒரே வழி காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனம்தான். இந்த வசன வழக்கத்தின்படியே நாம் கேட்கிறோம், வழக்கத்தின்படியே நாம் வாசிக்கிறோம், வழக்கத்தின்படியே நான் அறிந்து மனப்பாடம் இருக்கிறதுல, என்றைக்கு இந்த வசனங்கள் நம்முடைய இருதயங்களை உடைக்கிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய சாபங்கள். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, எல்லாவற்றையும் என்னுடைய கரம்தான் உண்டாக்கிச்சு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்தை பிரசங்கம் பண்றவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லல, என் வசனத்தை வீடெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லல, வசனத்தை மனப்பாடம் பண்ணி உருப்போட்டு வச்சிருக்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லல.
யாரை நான் நோக்கி பார்ப்பேன், யாரை நான் நோக்குவேன்? நான் தாழ்மையாக பயத்தோடு நான் சொல்லுவேன், வேத வசனம் நமக்கு இன்றைக்கு இருதயங்களை உடைக்கிறதா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அது தேவை. ஆண்டவரே, ஒரு புதிய ஜெபத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு வசனத்தை கேட்கிறார்கள், வசனத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், வசனத்தை இருதயத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே உடைக்க வேண்டிய உடைவுகளை உண்டாக்காதபடியினால் உம்முடைய பார்வையிலே எங்களுக்கு கடாட்சம் கிடைக்காமல் போயிற்று. தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? ரொம்ப அழகாக அடுக்கடுக்கான மொழிகளிலே நேர்த்தியாய் நன்ற குறிப்பு வைத்து பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாரே அல்ல. நான் சொல்லுவேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறார்கள் ஒரு கூட்டத்தை. இந்த 7ஆம் மாதம் என்னுடைய தனி வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில், இந்த ஊழியத்தில் ஆண்டவரே வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டத்தை நீர் தாரும் ஆண்டவரே. வசனம் எங்கள் உள்ளங்களை நொறுக்க வேண்டும். வசனம் எங்கள் உள்ளங்களை நொறுக்கி சாபங்களை நீக்க வேண்டும். வேத வசனம் இல்லாமல் சாபம் நீங்கிறதில்லை. வேத வசனம் இல்லாமல் ஆசீர்வாதம் வரப்போவதில்லை. இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது? ஆண்டவரே, இந்த வசனத்தினால் என்னை நொறுக்கும் ஐயா. நான் சொல்லுவேன், இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தாய். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நான் எதை எப்போ மறப்பேன்னு சொன்ன, உன் பிள்ளையை நான் எப்போ மறப்பேன், அல்லது உன்னை நான் எப்பொழுது மறப்பேன்? நீ வேதத்தை மறந்துட்டப்பா, நீ வேதத்தை அலட்சியம் பண்ணிட்ட. வேதத்தை கேளாதபடி செவி அடக்கிறவனுடைய ஜெபமும் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. இன்னைக்கு நம்முடைய சபைகளிலே எவ்வளவு வேதத்தை நாம் கனம் பண்ணுகிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், வேத வசனம் அன்றைக்கு இல்லை, பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை. அதனால முடிவென்னவென்று கேட்டால், அங்கே ஒரு ஆசாரியன் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல விபச்சாரம் நடக்கிறது. ஜனங்கள் காணிக்கைகளை அற்பமாய் மதிக்கிறார்கள். இவைகளெல்லாம் சபைக்குள்ளும் வெளியிலும் நடந்ததனுடைய காரணம் என்னவென்றால், அங்கே என்ன இல்லைன்னா பிரத்யட்சமான வசனம் இல்லை. வசனம் இல்லாதனாலே சபை இருளடைந்து போயிற்று, ஊழியம் இருளடைந்து போயிற்று, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. கடைசியாக முடிவு என்னவென்று கேட்டால், இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகிற்று. இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகுவதற்கு முன்பதாக அங்கே நடந்து என்னவென்று கேட்டீங்கன்னா, வசனம் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வசனம் பிரதானமான இடத்தை வகிக்கிறது?
கடந்த வாரத்திலே நான் அறியாத ஒரு ஊழியன் தூர இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணினார். பாஸ்டர், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்தாபனத்திலே என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுதே சொன்னார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தி இந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியே கொண்டு போய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எழும்புகிறதும் விழுகிறதும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நான் காண முடியவில்லை. நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். நான் உடனே அவரை பார்த்து கேட்டேன், ஒரு நாளைக்கு நீ எத்தனை அதிகாரம் வாசிக்கிறாய் என்று கேட்டேன். நீ தரிசனத்துக்காக நீ காத்திருக்கிறாய், கர்த்தர் உன்னை பிரயோஜனப்படுத்துவதற்கு நீ காத்திருக்கிறாய், நீ முழு நேர ஊழியனாக நீ காத்திருக்கிறாய். உன் வேதத்தோடு நீ எவ்வளவு நேரம் செலவு பண்ணுகிறாய் என்று நான் கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் அமைதி சொன்னார். நான் பிரதிஷ்டை பண்ணி ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் நான் வாசித்தேன். ஆனால் இப்பொழுது குறைந்து 1-2 நிற்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், முதலாவது உன்னுடைய வேதத்தோடு உன்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பார். நீ முழு நேர ஊழியன் என்று சொல்லுகிற நீ, உனக்கு ஒரு அதிகாரம்தான் வாசிக்க முடிகிறது, 2 அதிகாரம்தான் வாசிக்க முடியும், வேதமே வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால் உனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எவ்வாறு இருக்கிறது? தம்பி, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கும்படி இந்த புஸ்தகத்தை வாசி என்றுதான் பவுல் சொன்னார். நான் சொல்லுவேன், படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்று எழுதியிருக்கிறது. நான் 8ஆம் கிளாஸ் படித்தேன். ஏன்னு கேட்டால், நான் 8ஆம் கிளாஸ் புஸ்தகம் வரைக்கும் தான் வாசித்தேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற என்ஜினியரு, அவர் என்ஜினியர்னு பட்டம் போட்டார். அவர் ஏன் போட்டார் தெரியுமா? அவர் என்ஜினியர் புஸ்தகத்தை படித்தார். அவர் படித்ததுனால என்ஜினியர் ஆனார். ஒரு டாக்டர் புஸ்தகத்தை படித்ததுனால என்ஜினியர் ஆனார், டாக்டர் ஆனார். இப்போ அவங்கெல்லாம் எப்படி டாக்டர் ஆனாங்க அப்படின்னா, படித்தாங்க, டாக்டர் ஆனாங்க. நான் படிக்காமல் டாக்டர் ஆக முடியுமா? ஆனால் இப்போ ஆயிடலாம் பட்டத்துக்கு. ஆனால் டாக்டர் ஆக முடியாது. நான் டாக்டர் ஆகணும்னா நான் படிக்கணும். நான் சொல்லுவேன், தம்பி, முதலாவது வாழ்க்கையில் என்ன செய்ய? நான் ஊழியத்தில் நிலைச்சிருக்கணுமானா படி. நீ படித்தால் நீ தேறுவாய். கர்த்தர் முதலாம் சங்கீதத்திலே எழுதி வச்சிருக்கார், இந்த கர்த்தருடைய வேதத்திலே நீ பிரியமாய் இருந்தால், இதை நீ தியானித்தால், நீ கனி தருகிற ஒரு செடியாய் மாத்திரம் இல்லை, நீ புதிய கனிகளை தருவாய். நீ நதி ஓர் நடப்பட்ட நீ ஒரு மர விருட்சம் போல ஒரு இலை உதிராதுப்பா. இன்னைக்கு ஏன் 11 மாதம் இலை உதிருது? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இலை உதிர் காலம், மொட்டையாய் நிற்கிற காலம், கனியற்ற காலம், இதெல்லாம் மாறி மாறி வருகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாய். அங்கே இலை உதிரவே உதிராது, நீ வாடி போகவே மாட்டாய். இன்றைக்கு ஏன் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வாடி போகிறார்கள்? ஏன் அடிக்கடி பசுமையான இலைகள் எல்லாம் கொட்டி போகிறது? அவங்க விரும்புகிற செழுமை இல்லாமல் காரணம் என்ன? ஆண்டவரே ஆசீர்வாதம் ஜெபிக்காதனாலயா? நீ வேதத்தை கேளாதபடி உன்னுடைய செவியை நீ விலக்கினால்
உன்னுடைய ஜெபம் கூட அருவருப்பானது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஜெபம் எதனுடைய அடிப்படையில் கேட்கப்படும் என்று கேட்டால், நீ எவ்வளவு வேதத்துக்கு செவியை கொடுக்கிறாய் என்பதிலே தான் ஜெபத்துக்கு பதிலும் இருக்கிறது. ஜெபம் ஆசீர்வாதமாய் வர வேண்டுமானால், ஜெபம் கொழுந்து விட்டு எரிய வேண்டுமானால், உம்முடைய தியானிக்கும் போது எனக்குள்ள அக்கினி மூண்டது. அநேகர் நினைக்கிறாங்க என்னமோ அக்கினி மேலேருந்து இறங்கி வந்து கொட்டுன்னு. நான் தைரியமாய் சொல்லுவேன், அக்கினி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. இந்த வசனத்துக்கு ஒருவன் நடுங்கி, இந்த வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் குளிர்ந்து போகிறாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வெதுவெதுப்பான வாழ்க்கைக்குள்ளே இந்த வசனம் ஒரு நாளும் அவனை கொண்டு வராது. நான் இன்றைக்கு ஆவடி சபையாருக்கு மாத்திரம் அல்ல, தூரத்தில் உள்ள கேட்டுக்கொண்டு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், சாபங்கள் நீங்க வேண்டுமானால், மாசம் வாக்குத்தத்தை கேட்டு நானும் சொல்லி சொல்லி இருந்து அது பலிக்க போறதில்லை. நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேதத்தை கேளுங்கள், வேதத்தை வாசியுங்கள், அந்த வேத வசனத்துக்கு நடுங்குங்கள், அந்த வேத வசனத்துக்கு இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். எரேமியாவின் காலத்திலே கர்த்தருடைய வேதத்தை ராஜாவுக்கு முன்பாக வாசித்த பொழுது அவனும் ஜனங்களும் பயப்படாமல் கிழித்து கொண்டார், வேதத்தை கிழித்து எறிந்தார். அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. குயின் விக்டோரியா அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து கேட்டான், ஒரு சின்ன எங்கேயோ ஒரு மூலையிலே இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு சின்ன தேசம், நீங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இந்த உலகம் முழுவதையும் சாம்ராஜ்யம் பண்ண முடிகிறது? உங்களுடைய ராஜ்யம் மிக ஒரு சின்ன ராஜ்யம். நம்முடைய இந்தியா எவ்வளவு பெரிய தேசம். ஆனால் இந்த இங்கிலாந்து தேசம் உலகம் முழுவதையும் அவர்கள் ஆண்டு நடத்தினார்கள், எங்கு கொடி கட்டி பறந்தார்கள். இதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னார்கள். குயின் விக்டோரியா பயபக்தியோடு எழும்பி நின்று தன் சிங்காசனத்தின் பக்கத்திலே வைத்திருந்த இன்னொரு சிங்காசனத்தை காட்டி அதிலே பத்திரமாய் வைத்திருந்த வேத புஸ்தகத்தை எடுத்து சொன்னார்களாம், இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம், எங்கள் செழுமையின் ரகசியம். இன்றைக்கு ஏன் அவர்கள் சிரித்து போனார்கள் தெரியுமா? வேதத்தை விட்டார்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கலாம், அவர்களுக்கு எல்லாம் இருக்கலாம். அன்றைக்கு இருந்த ஆளுகிறவர்கள் வேதத்தை கனம் பண்ணினார்கள், வேதத்தை முக்கியப்படுத்தினார்கள், வேதத்தை அவர்கள் தங்களுடைய தலையாய காரியமாக வைத்திருந்தார். அது என்ன செய்தது என்று கேட்டீங்கன்னா, அவங்க எல்லையை விஸ்தாரமாக்கியது, அவளை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றியது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு போவீர்களானால் அது ஒரு கிறிஸ்தவ நாடு, அநேக மிஷனரிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த நாடு. ஆனால் இன்றைக்கு மிக துக்கமான காரியம் என்னவென்றால், அநேக சபைகளிலே வசனத்தை கேட்க ஆட்கள் இல்லாததினாலே சபைகளை விற்கிறார்கள். மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். இந்தியாவிலே சபை கட்ட முடியாமல் பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ நாட்டிலே கட்டிய சபைகளை நடத்த முடியாமல் பராமரிக்க முடியாமல் விற்கிறார்கள். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு சாபம் நிறைந்த ஒரு
கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு, கிறிஸ்தவ நாடு என்று வைத்துக்கொண்டு ஜனங்கள் தேவனை அறிவில்லாமல் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ வேதத்தை மறந்துட்டப்பா, நானும் உன்னை மறந்துடுவேன், உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டுமானால் நான் கர்த்தரை பார்த்து கதறுகிறேன். ஆண்டவரே, சாதாரணமாக இந்த எஸ்ரா அவனோடு இருந்த ஊழியர்கள் இந்த வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்கள் அழுதார்கள், அவர்கள் கதறினார்கள். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில், எங்கள் தனி வாழ்க்கைகளிலே வேத வசன உடைக்க வேண்டிய பகுதிகளை உடைக்கட்டும், நொறுக்க வேண்டிய பகுதிகளை நொறுக்கட்டும். நாங்கள் வேத வசனத்துக்கு நடுங்குகிற குடும்பமாக, நடுங்குகிற குடும்ப தலைவர்களாக, நடுங்குகிற சபையாராக, வேத வசனத்தை பிரசங்கிக்கிற சபையாரா அல்ல, வேத வசனத்தை கொண்டு போகிற சபையாராக அல்ல, வேத வசனத்துக்கு நடுங்குகிற சபையாராக எங்கள் சபையை மாற்றும். ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தினால் வருகிற சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகி தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய நடுவிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாயிருப்போம். இந்த 7ஆம் மாதத்திலே 1ஆம் தேதியிலே இந்த வசனத்தை நடுங்குகிற கூட்டம், அவன் சொல்லுகிறான், இதுவே உங்களுடைய பலனாயிருக்கும், மகிழுங்கள், கர்த்தரிலே மகிழுங்கள், பலன் உள்ளவர்களாயிருக்கும். 2வதாக 7ஆம் மாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் நடந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் மலையிலே தங்கிற்று. நீங்கள் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நோவாவுக்கு 600 வயதாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஊற்று கண்கள் திறந்தது. அப்படியானால் அவன் 600 வயதாகும் போது 2வது மாதம் 17ஆம் தேதியிலே மழை பெய்ய ஆரம்பித்து ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே அந்த பேழை அரராத்து மலையிலே வந்து தங்கிற்று. அப்படியானால் ஏறக்குறைய 5 மாதங்கள் இந்த பேழை நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்க. 5 months. இந்த பேழை கதி என்ன தெரியுமா? ஒரு இடத்துல நிலையாய் கட்டப்பட்டிருந்த ஒரு பேழை 5 மாதம் தண்ணீர் அதை கொண்டு போன போக்கிலேயே ஓடுகிறது. ஒரு நிலையற்ற வாழ்க்கை. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த தண்ணீரில் சிக்கின படகுகளுடைய கதைகளை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் 1-2 வாசிப்பீர்கள். ஆனால் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் சென்ற படகு கப்பலிலே கடலிலே தண்ணீரிலே மாட்டிக்கொண்டது. வேதம் சொல்லுகிறது, அதை காற்று கொண்டு போன போக்கிலேயே போனோம். எங்களுடைய ஒன்றுமே செய்ய முடியாது, படகு ஒன்றுமே செய்ய முடியாது. அது இஷ்டமா எங்க போகுதோ அங்கேதான் அவர்கள் போனார்கள். நீங்கள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவே இல்லை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எத்தனை நாள்னா ஒரு சில நாட்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க,
ஏறக்குறைய 5 மாதங்கள் இந்த படகு சுற்றிட்டு இருக்கு. 40 நாள் வானத்திலையும் பெய்யுது, பூமியை ஊற்றுக்கண்ணும் திறந்து அடிக்குது. பூமியும் திறந்து வானமும் திறந்து இந்த படகு என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த படகுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நோவா இதுவரைக்கும் படகை பார்த்தவன் அல்ல, இந்த படகுல பிரயாணம் பண்ணினவன் அல்ல. பவுலுடைய படகுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கப்பல் ஓட்டிகள் இருந்தார்கள், மாலுமிகள் இருந்தார்கள், இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணின அனுபவம் உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்களே என்ன செய்தாங்கன்னா, ஒரு சில நாட்கள் இந்த கப்பல் யாத்திரை தாறுமாறாய் போன பொழுது இனி சூரியனும் காண முடியலை, நட்சத்திரமும் காண முடியலை, அது போக்கிலேயே போய்கிட்டு இருக்கோம். முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி தப்பி பிழைப்போம், நம்பிக்கை இல்லை. நோவா கதி என்னன்னு பாருங்க. நோவாகிட்ட வெறும் மனிதர்கள் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பறவைகளும் மிருகங்களும் உள்ள இருக்கு. தண்ணி அது பாட்டில் கொண்டு போயிட்டே இருக்கு. ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கப்பல் யாத்திரையை குறித்து நீங்கள் 107 சங்கீதம் 26 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆகாயத்தில் ஏறி அவர்கள் ஆழத்தில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா பயத்தினால் கரைந்து போகிறது, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டு. இதான் கப்பலில் தண்ணியில் சிக்கிறவன் கதி. நான் நினைக்கிறேன் ஒருவேளை கடந்த 5 மாதங்கள், கடந்த 6 மாதங்கள் நீங்கள் இதே நிலையிலே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஞானமெல்லாம் மூழ்கி மேலே ஏறி கீழே இறங்கி சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாதபடி இனி தப்பி பிழைப்போம் என நம்பிக்கை கூட இல்லாத ஒரு தண்ணீர் போன போக்கிலேயே உங்கள் சொந்த கால் செய்ய தண்ணீர் போன போக்கிலேயே அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு 7வது மாதம் ஒரு அரராத் என்ற மலையிலே அது கொண்டு போய் நிறுத்திட்டு. நான் யோசித்து பார்த்தேன், இதுவரைக்கும் அவனுக்கு உலகம் முழுவதும் அந்த படகு சுற்றி வந்தாலும் சொந்தமான இடமில்லை, சொந்தம் எங்கே நிற்க போகிறோம் தெரியாது, எங்கே இறங்க போகிறோம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த வெள்ளம் அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் ஒரு உயர்ந்த மலை மேலே கொண்டு போய் அவனை நிறுத்தினது. நீங்கள் இதுவரைக்கும் இத்தனை மாதங்கள் தண்ணீர் போன போக்கில் போய் தப்பி பிழைப்போம் நம்பிக்கையே இல்லாமல் உங்கள் ஞானமெல்லாம் முழுகி போன நிலைமையில இருக்கலாம். இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் நோக்கி பார்ப்பேன், நான் நினைவு கூர்ந்தேன், நீ எங்கே இருப்ப என்று கேட்டால், புறப்பட்ட போது நீ கீழே இருந்த தரையில் இருந்தாய். ஆனால் இந்த வெள்ளம் வடியும் பொழுது நீ எங்கே இருப்பேன்னு கேட்டீங்கன்னா, உயர்ந்த ஒரு மலையின் மேலே நீ உட்கார்ந்துருப்பாய். உன் படகு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வெள்ளம் என்னை எங்கேயோ கொண்டு போகுது, நான் அது போக்கிலேயே நான் போகிறேன், நான் அதனுடைய வழியிலேயே போகிறேன், சூரியனையும் காண முடியல, வெளிச்சத்தையே காண முடியல, இனி தப்பி பிழைக்கவே முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் வெள்ளத்தை அனுப்பினவர் இந்த வெள்ளத்தை வடிய பண்ணுவார். இந்த வெள்ளம் வடியும், இந்த புயல் அடங்கும், ஊற்று கண்கள் மூடப்படும். நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறப்பட்ட தாழ்மையானது இருக்க மாட்டீங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, பூமியின் உயர்ந்த ஒரு அரராத்து மலை மேலே கர்த்தர் நம்மை நிறுத்தினதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வெள்ளம் உங்களை அழிச்சிடாது, இந்த வெள்ளம் உங்களை கொண்டு போகாது. இந்த வெள்ளம் உங்களை உயர்ந்த இடத்துல 7ஆம் மாதம் கர்த்தர் நம்மை ஒரு அரராத்து மலையின் மேல் ஏறி இருக்க பண்ணும். உயர்ந்த மலையிலே, உயர்ந்த இடங்களிலே தேவன் தீங்கு நாட்களிலே கர்த்தர் நம்மை தம்முடைய சட்டைக்குள்ளாக மறைத்து, நான் சொல்லுவேன்,
ஒரு உயர்ந்த இடத்திலே தேவன் நம்மை கொண்டு போவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தீமைகளுக்கு நம்ம விலைக்கு உயர்த்துகிறது மாத்திரம் அல்ல. இந்த 7வது மாதம் ஒரு சம்பவம் நடந்தது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29 30 வாசித்து பாருங்கள். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒருவேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படுவதற்காக, அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு, அங்கே சுத்திகரிக்கப்படும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி நீங்கள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே உங்களை நான் என்ன செய்வேன்னா சுத்திகரிக்க வேண்டும். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை என்று நினைக்கிறேன். வேத வசனத்துக்கு நாம் நடுங்கும் பொழுது கர்த்தர் எல்லா புயல்களையும் அடக்கி நம்மை உயரத்தில் வைக்கிறது மாத்திரமல்ல, 7வது மாதம் 10ஆம் தேதி நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கும் என்று கேட்டிங்கன்னா, உங்களுக்காக உங்களை சுத்திகரிக்கும்படியாக உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இறங்கி வர வேண்டும். இந்த 7ஆம் மாதம் ஒரு சுத்திகரிப்பின் மாதமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் நாம் ஏன் சுத்திகரிக்க வேண்டும் என்றால், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் நீங்கள் 43ஆம் வசனத்தில் இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தப்படுத்தப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அந்த வார்த்தையை யோசித்து பாருங்க. மகிமையினாலே அந்த ஸ்தலத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன், பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணுவேன், கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணுவேன், ஆரோனை பரிசுத்தம் பண்ணுவேன், குமாரரை பரிசுத்தம் பண்ணுவேன். எதற்காக கேட்டால், நான் வாசம் பண்ணுவேன். அங்கே நான் வாசம் பண்ணி என்னுடைய தேவனுடைய புத்திரரை நான் சந்திப்பேன். தேவ ஜனங்களை தேவன் சந்திப்பதற்கு தேவன் ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுகிறார், பலிபீடத்தை சுத்தம் பண்ணுகிறார், ஆசாரியர்களை சுத்தம் பண்ணுகிறார், அவனுடைய குமாரரை தேவன் சுத்தம் பண்ணுகிறார். எதற்காக என்று கேட்டால், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்காக. நான் நினைக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த 7வது மாதம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும். ஒரு பெரிய சந்திப்புக்குள்ளாக நம்முடைய சபை வர வேண்டும். தேவன் நம்மை சந்தித்தார். நீங்கள் இந்த வார்த்தைகளை அடிக்கடி வாசிக்கலாம். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகத்தில் மோசே தேவனுடைய ஜனங்கள் சொல்லும் பொழுது, நாம் படுகிற உபத்திரவத்தை தேவன் பார்த்தார் என்று சொல்லி அவன் தன்னுடைய வார்த்தைகளை சொன்னபோது, யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீங்கள் 3ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 31ஆம் வசனத்தில் ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படு உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார். ஒன்றை கவனிச்சாங்க, கர்த்தர் என்னை சந்தித்தார். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்திலே வாசித்தால் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. லூக்காவிலே நாம் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு விதவை தன்னுடைய மரித்து போன பிள்ளையை கொண்டு போகும்போது அந்த பிள்ளையை தேவன் சுகமாக்கினார். தேவன் நம்மை சந்தித்தார் என்று சொன்னார். நான் சொல்லுவேன், எங்கெல்லாம் தேவன் சந்தித்தாரோ என்ன நடந்தது என்று கேட்டீங்கன்னா, தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்தார், தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்தார், தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அற்புதங்களை செய்தார். இவைகளெல்லாம் எங்கே நடந்தது என்று கேட்டால் தேவன் சந்திக்கிற இடத்திலே. தேவன் சந்திக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை சந்திப்பார் ஆனால், தேவன் ஒரு குடும்பத்தை சந்திப்பார் ஆனால், தேவன் ஒரு ஊழியத்தை சந்திப்பார் ஆனால் நடக்கிறது என்னவென்று கேட்டால் அடிமைத்தனங்கள் விலகி விடுதலை உண்டாகும். தேவன் சந்திப்பார் ஆனால் பஞ்சம் நீங்கி ஆகாரம் உண்டாயிருக்கும், செழுமை உண்டாயிருக்கும். தேவன் சந்திப்பார் ஆனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்த அற்புதம் நடைபெறும். அதனால்தான் யோசுவா சொன்னான், நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். அப்படியானால் தேவன் நம்முடைய சபையை சந்திக்க வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தை சந்திக்க வேண்டுமானால் இந்த 7வது மாதம் என்ன மாதமாக இருக்கணும்னா, ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவர் மிக துக்கத்தோடு சொன்னார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகல, தேவனுடைய கை இன்னும் குறுகல்ல. ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே, நம்முடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய செவி மந்தமாகல சுவாமி, இன்றைக்கு ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறேன். தேவன் கேட்கிற பொழுதே தேவன் ஜெபத்தை கேட்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். உண்மையாக நான் ஆண்டவரை பார்த்து காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், எங்கள் ஜெபங்கள் பதில் கொண்டு வர வேண்டுமானால் நாங்கள் எவ்வளவு ஜெபித்தோம் என்பதல்ல முக்கியம். நாங்கள் எவ்வளவு நேரம் நாங்கள் கதறினோம் என்பதல்ல முக்கியம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு தடையாக எங்கள் பாவங்களே நின்று கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள், எங்கள் பாவங்களாலே நாங்கள் நிந்தைக்குரியவர்களாக மாறினோம், நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களாக மாறினோம். நீ ரட்சிக்க கூடாதபடி கைகளை மடக்கி கொண்டீர். நான் சொல்லுவேன், மாதந்தோறும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து கொடுத்து நாம் கேட்டு கேட்டு உட்கார்ந்துருக்கிறோம், ஜெபிச்சு உட்கார்ந்துருக்கோம். இன்றைக்கு ஆவியானவர் இந்த தடைகளை விலக்கும்படியாக இந்த 7வது மாதம் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடியாக நான் சொல்லுகிறது உண்டு, தவறா சரியா எனக்கு தெரியலை. ஆண்டவர் சொல்றதோ, ஆண்டவரே அன்றைக்கு நீர் அந்த தேவனுடைய ஆலயத்தில் சவுக்கை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தீர், கவுக்க வேண்டியவைகளை கவிழ்த்தினீர், துரத்த வேண்டியவர்களை துரத்தினீர். எதெல்லாம் கவுக்கணும் அதெல்லாம் கவுத்தீர். தேவனுடைய வீட்டை குறித்து உண்டார் பக்தி வைராக்கியம்
உமக்குள்ளே வந்தபோது சபையை பரிசுத்தம் பண்ணுகிறவர் இறங்கி வந்தீர். எத்தனையோ முறை நீ சபையிலே வேதத்தை வாசிக்கிறவராய் வந்தீர், அற்புதங்களை செய்கிறவராய் வந்தீர், நல்லதுதான். ஆனால் எங்கள் சபையிலே ஒரு முறை இறங்கி வாரும் ஆண்டவரே. சபைக்குள்ளே வந்து சபையை பரிசுத்தப்படுத்தும். ஏனென்றால் சபையினுடைய நோக்கமே என்னவென்று கேட்டால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை சுத்திகரித்து, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கி ஒரு பரிசுத்தமான சபையாக கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தான் சபையை ஆண்டு வச்சிருக்கிறார். நீ சுகமாவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வீடு கட்டுவாய், எல்லைகள் விஸ்தாரமாகும், நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் தேவைதான். இதெல்லாம் நீ வாங்கிட்டு அந்த பரிசுத்தம் இல்லா கர்த்தருக்கு முன்னே நிற்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டா இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? மாதந்தோறும் வாக்குத்தத்தை வாங்கி, வருஷந்தோறும் வாக்குத்தத்தை வாங்கி, வீட்டை கட்டி, நாட்டை கட்டி, ஊட்டை கட்டி, எல்லாத்தையும் கட்டி பரிசுத்தம் மாத்திரம் இல்லாமல் நாம் இருந்திருப்போமானால் தேவன் அதற்காக வரவில்லையே. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக மாத்திரம் வரல, தனக்கு எதற்காக அவர் மரித்தார்? நம்மை பரிசுத்தம் பண்ணி அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு, தன்னை போல பரிசுத்தமாக்குவதற்கு. ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய ஒரு கரத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லலை, அவர்களை சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டாக எபிரேயர் 12:10 எந்த மகனை அவர் நேசிக்கிறாரோ அவன் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவன் ஆகும் பொருட்டு தேவன் அவனை சிட்சித்து தம்மிடமாக சேர்த்து கொள்ளுகிறார். ஆம், தேவன் நம்முடைய சபையில் இறங்கி இந்த 7வது மாதம் நம்மை பரிசுத்தம் பண்ணி தடைகளெல்லாம் விலகி தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் விலக்கி நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிற தேவனுடைய சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டும், இந்த மாதம் தேவன் என்னை சந்தித்தார், என் உபத்திரவங்களை நீக்கினார், என் தேவைகளை சந்தித்தார், என் நம்பிக்கைகளை துளிர்விட பண்ணினார், என்னுடைய கண்ணீரை துடைத்தார். ஒவ்வொரு ஆராதனையும் தேவன் சந்திக்கிற ஆராதனையை மாற வேண்டும். நாம் தேவனை தேடி வருகிறது வேறு, தேவன் நம்மை சந்தித்து அனுப்புகிற ஒரு ஆச்சரியமான அனுபவம் நம்முடைய ஊழியத்திலே உண்டாகத்தக்கதாக நான் அங்கே அவர்களை சந்திப்பேன். ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுவேன், கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணுவேன், ஆசாரியனை பரிசுத்தம் பண்ணுவேன், அவனுடைய குமாரர்களை பரிசுத்தம் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், நம்முடைய சபை ஒரு பரிசுத்தத்துக்கு நிறைவுக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக இந்த மாதம் தேவன் கிரியை செய்வாராக. கடைசியாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 34ஆம் வசனம், 39ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த நாள் 7ஆம் மாதத்திலே பண்டிகை நாட்களாக மாற்று. 7ஆம் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்று சொன்னால், கொண்டாட்டத்தின் மாதம், கொண்டாட்டத்தின் மாதம். நான் நினைக்கிறேன் அருமையான கர்த்தருடையவர்களே, தேவன் நம்மை வேத வசனத்துக்கு நடுங்க பண்ணி, தேவன் நம்முடைய அலைச்சல்களை நீக்கி, தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணும்போது இந்த 7ஆம் மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்று சொன்னால், துக்கத்தின் மாதமாக இராது, இந்த மாதம் ஒரு பண்டிகையின் மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா. பண்டிகை என்று சொன்னால், நீங்கள் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் பண்டிகை என்று சொன்னால் அது விருந்துண்டு சந்தோஷப்படுகிற நாட்கள், பகைஞர்களுக்கு நீங்களான ஒரு மாதம்,
சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் அனுபவிக்கிற ஒரு நாள் பண்டிகை நாள். அது மாத்திரம் அல்ல, ஒரு பண்டிகை நாள் என்ன நாள்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நாள். மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. மற்றவங்க வாங்குகிற நாள் இல்லை, பண்டிகை நாள், கொடுக்கிற நாள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 7வது மாதம் விருந்து உண்கிற ஒரு மாதமாக, பஞ்சத்தின் மாதமாக அல்ல, விருந்து உண்கிற ஒரு மாதமாக, சந்தோஷப்படுகிற ஒரு மாதமாக, பகஞ்சருக்கு நீங்களாகி இளைப்பாறுதலை அனுபவிக்கிற ஒரு மாதமாக, சஞ்சலங்கள் சந்தோஷமாக மாறின ஒரு மாதமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ளுகிற கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் மாற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை மாற்றுகிற வேத வசனம், இதை மாற்றுகிற பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே வித்தியாசமாய் இறங்கி, ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணி எங்கள் மாதத்தை பண்டிகை மாதமாக மாற்றுவீராக. இந்த மாதம் 7வது மாதம் உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே விருந்து கொண்டாடுகிற ஒரு மாதமாக மாற வேண்டும், ஒரு பண்டிகை மாதமாக மாற வேண்டும். இதுவரைக்கும் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷத்தை உண்டாக்கி நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய், அநேகருக்கு விருந்து கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும்படியாக, நாம் வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய். வேதம் சொல்லுகிறது, நீ வாங்க மாட்டாய், நீ கொடுப்பாய். உன்னை கொடுக்கிறவனா வைத்திருக்கிறேன். ஆண்டவன் வைத்திருக்கிற காரணம், நீ வாங்க மாட்டாய், நீ கொடுப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ யாராய் இருப்பாய் என்று கேட்டால், அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன். அது மாற்றணும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணி நான் உங்களை சந்திப்பேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை சந்தியும். நீர் சந்திக்கணும்ப்பா. நீர் சந்திக்கிறதுக்கு ஏதுவாக என்னையும், என்னுடைய பிள்ளைகளையும், என்னுடைய கூடாரத்தையும், என்னுடைய ஊழியத்தையும் நீர் சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. நீர் சுத்தம் பண்ணும். அன்றைக்கு யோசுவா தலைக்குப்புற கீழே விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ ஏன்ப்பா அழுற? நீ ஏன் அழுற? நீ எழும்பு. உன் ஜனங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். சாபத்தீடானதை ஒளித்து வைத்திருக்கிறார். நம்முடைய மறைவிடங்களிலே உள்ள சாபத்தீடானவைகள், பாவ காரியங்கள், தேவனுக்குள்ள அருவருப்பான காரியங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து தூக்கி எறிந்து பாளையத்தை பரிசுத்தம் பண்ணி தேவனுடைய சந்திப்பை நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்கும்படி நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த மாதம் தேவன் என்னை சந்தித்தார். என்னுடைய நாட்களை பண்டிகை நாட்களாக மாற்றி கொடுக்கிறவனாய் என்னை மாற்றினதுக்காக நன்றி என்று எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஒரு சந்திப்பு எங்களுக்கு தேவை. வேத வசனத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை, வேத வசனத்தின் மேல் உள்ள ஒரு கவனம், வேத வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் சுவாமி. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணும். என் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணும். எங்கள் கூடாரத்தை பரிசுத்தம் பண்ணும். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை அறியும்படியாக எங்களை சிட்சித்து பரிசுத்தமாக்கும். சவுக்கை எடுத்தாயில் கவிழ்க்க வேண்டியவைகளை கவிழ்த்து, துரத்த வேண்டியவைகளை துரத்தி, எங்கள் வீட்டை விட்டு அகற்ற வேண்டியவைகளை அகற்றி எங்கள் வீடுகள் பரிசுத்த வீடுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. நிச்சயமாய் எங்கள் வீடு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீடு ஒரு பண்டிகை கொண்டாடுகிற ஒரு வீடாக இந்த 7வது மாதம் எங்களுக்கு ஒரு பண்டிகை மாதமாய் மாறணும் சுவாமி. நிச்சயமாய் கர்த்தரை பார்த்து கேளுங்க. இந்த 7வது மாதம் பண்டிகை மாதமாய் மாறுவதற்கு தேவனே இந்த 7வது மாதத்தினை ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தடைகளும் நீங்கத்தக்கதாக தேவனே எங்களை பரிசுத்தம் பண்ணி
இதுவரைக்கும் எங்கள் ஜபத்துக்கு தடை உண்டாக்கினவைகள் உம்முடைய கரம் குறிய போவில்லப்பா, உம்முடைய கரம் குறிய போவில்லை. ஆண்டவரே, தடைகள் எல்லாம் விலகட்டும். இந்த 7வது மாதம் தடைகள் எல்லாம் விலகட்டும். உம்முடைய சந்திப்பு எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கு நடுவே பிரிவினை உண்டாக்குற அக்கிரமங்கள் பாவங்கள் விலகி எங்கள் சபையை ஒரு சந்திப்புக்குள்ளே கொண்டு வாரும் கர்த்தாவே. அங்கே நான் அவர்களை சந்திப்பேன். இந்த இடம் தேவன் சந்திக்கிற இடமாய் மாறட்டும். ஒவ்வொரு ஆராதனை தேவன் சந்திக்கிற இடமாய் மாறட்டும். தேவ சந்திப்பை நாம் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா பாவங்களையும் விலக்கும். அதற்கு தடையாய் இருக்கிற ஆகான்களை விலக்கும். அகற்ற வேண்டியவைகளை அகற்றும், அப்புறப்படுத்த வேண்டியவைகளை அப்புறப்படுத்தும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணும் ஐயா, எங்களை சுத்தம் பண்ணு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் பண்ணுவதற்கு எங்கள் ஊழியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது போல நீர் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தரா எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. எல்லா தடைகளும் நீங்கி தேவன் எங்களை 7வது மாதத்தில் சந்திக்கத்தக்கதாய் தேவன் என்னை சந்தித்தார். இவ்வளவு கால தடைபட்டு போன காரியங்கள் இப்பொழுதே தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் எங்களை சந்தித்தார். தேவன் தமிழ் ஜனங்களை சந்தித்தார் என்று அறிந்த பொழுது ஜனங்கள் தொழுது கொண்டார்கள். தேவன் தமிழ் ஜனத்துக்கு சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொன்ன பொழுது பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு பின்வாங்கி போன நகோமி மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாள். தேவன் சந்தித்தார் என்று அறிந்த பொழுது ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ஆம், ஒரு சபையிலே தேவனுடைய சந்திப்பு நடக்குமானால் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். ஜனங்கள் பின்மார்க்க திரும்பி வருவார்கள், மறுபடியும் திரும்ப கட்டப்படுவார்கள். ஒரே ஒரு காரியம் தேவை, தேவ சந்திப்பு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே என் உள்ளத்திலே உண்டாக்கின பாரத்தை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அடியான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சபையை உம்முடைய கரத்திலே அடியான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை எத்தனையோ விதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த 7வது மாதம் உம்முடைய உயரத்திலே உள்ள விருப்பத்தை நீ தெரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஒவ்வொரு கூடி வரவிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் காண வேண்டும். எங்கள் தேவன் பிரத்யட்சமாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை நாளைக்கு செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். 3ஆம் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, உம்முடைய அற்புதங்களை காணவும், உம்முடைய தரிசனத்தை அடையவும், உம்முடைய சந்திப்பை அனுபவிக்கவும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே மாத்திரம் அல்ல, இந்த செய்தியை தூரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலேயும் நீர் செய்ய வேண்டிய பரிசுத்த கிரியைகளை பூர்ணமாய் நிறைவேற்றி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.